மேதைகளுக்கெல்லாம் மேதை வந்து விஸ்வநாதன் சார்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். அற்புதமான டியூன்கள் எல்லாம் பியூட்டிஃபுல்லா குடுத்துருக்காரு. அண்ட் அவரோட ஒவ்வொரு காம்போசிஷனுமே கண்ல ஒத்திக்கிற மாரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒவ்வொன்னும் வைரங்கள்னு சொல்லலாம். ஆ அவருக்கு கிடைச்ச லிரிசிஸ்ட்டும் சரி, சிங்கர்ஸும் சரி, அவர் செலக்ட் பண்ண இவ்வளோ லிரிக்ஸும் சரி, பியூட்டிஃபுல்லான விஷயங்கள். அண்ட் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு லைப்ரரி மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும்னு நெனச்சா, அத புரட்டி பார்த்துட்டு ஒரு வாட்டி வரலாம். அவ்வளோ அவ்வளோ குடுத்துருக்காரு. அவ்வளோ அழகான பாதைய நம்மளுக்கு அமைச்சு குடுத்துருக்காரு. ஸோ அண்ட் தென் என் இன்யூமரபிள் ஹிட்ஸ் குடுத்துருக்காரு. மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள். இந்த பாட்டே போரும். ஏன்னா, லவ் சாங்ஸ்ல ஹிட் குடுக்கலாம். அ மறக்க முடியாத ஒரு அண்ணன், தங்கச்சி சாங் அது. அண்ட் தென் பட்டத்து ராணி, அப்புறம் என்னடி ராக்கம்மா, என்னென்ன அதிசய ராகம், அப்புறம் வசந்த கால நதிகளிலே, இதெல்லாம். பட் எனக்கு ஒரு பர்சனல் ஃபேவரைட் இருக்கு. அ கம்பன் ஏமாந்தான் இளம் பெண்களை போயவன் மலரென்றானே கற்பனை செய்தானோ கம்பன் ஏமாந்தான். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படி இத கம்போஸ் பண்ணாரு? எப்படி இந்த மாரி ஒரு லிரிக்ஸ் வந்து எப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னு. அத இவ்ளோ அது என்னன்னா, அதுல ஒரு காவியமாக்கிட்டாரா ஒருத்தர திட்டுற ஒரு சாங்க போயி, ஒரு காவியமாக்கியிருக்காரு. ஒவ்வொரு காம்போசிஷனுமே நம்ம நெனச்சு பார்க்கணும். ஐயோ! எப்படி இதெல்லாம் கம்போஸ் பண்ணாங்க? சோ பியூட்டிஃபுல். எப்படி இவங்க மனசுல இதெல்லாம் தோணுச்சு? அப்படின்னு நமக்கு தோணும். தி கிரேட்டஸ்ட் ஜீனியஸ், அன்ஃபர்கெட்டபிள், இம்மார்ட்டல் எம்எஸ்வி சார்.